கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆண்டவர் நம்மிடத்தில் அவருடைய பிள்ளைகளாகி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெயம் கொள்கிறவர்களை ஆண்டவர் தன்னுடைய குமாரனாக பார்க்கிறார். உலகத்தை, மாம்சத்தை அவன் ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும். பிசாசை ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாஸ் இவைகளை நாம் ஜெயிக்கும் போது, ஜெயம் எடுக்கும் போது அவர்கள் என் குமாரர்கள், குமாரத்திகள் என்று தேவன் சொல்கிறார். நான் அவனுடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் என் குமாரர்களும் குமாரத்தியுமா இருப்பார்கள். அப்படியானால் நாம் தேவகுமாரர்கள், தேவகுமாரத்திகள். எனவே நாம் ஜெயம் கொள்வர்களாக இருக்க வேண்டும். சோர்ந்து போனவர்களாக, பிசாசுடைய கிரியினாலே சோர்ந்து போனவர்களாக நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. பிசாசை எதிர்த்து நின்று மாம்சத்தை ஜெயித்து உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஜெயம் எடுக்கும்படியாக நாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை குமாரனே, குமாரத்தி என்று சொல்வார். எனவே ஜெயம் கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஜெயம் கொள்வதற்கு நம்மளுக்கு அடிப்படை தேவை என்று சொன்னால் விசுவாசம்தான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தோடு கூட நாம் ஒவ்வொரு அடியையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எனவே பிசாசை எதிர்த்து ஜெயிக்க முடியும். உலகத்தின் காரியங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியும். நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை எதிர்த்து நாம் ஜெயிக்க முடியும். எனவே விசுவாசம்தான் நமக்கு மிகவும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிலைத்து நிற்போமானால் நாம் நிச்சயமாகவே ஜெயம் எடுப்போம். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உண்மைதான். ஆனால் ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை ஆண்டவர் என் குமாரனே, குமாரத்தியே என்று அழைக்கிறார். எனவே நம்முடைய விசுவாசத்தை ஒரு நாள் இழந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகம் பலவிதமான காரியங்களை நம் முன்பதாக கொண்டு வந்து நம்மை விசுவாசத்தை விட்டு தள்ளுவதற்கு பலவிதமான செயல்களை செயல்படுகிறது. அதே போல மாம்சத்தின் இச்சைகள் நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து போடும்படிக்கு நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே கிரியை செய்கிறது. பிசாசு கூட எப்படியாவது நம்முடைய விசுவாசத்தை விட்டு திருப்பும்படியாக அவன் கிரியை செய்கிறான். எனவே நம் விசுவாசத்தை ஒரு நாளும் இழந்து விடாதபடிக்கு விசுவாசத்தை நாம் பெருக்கப்படுகிற தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை விசுவாசத்திலே வளரும்படியாக கிருபைகளை தருவார். சீசர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா என்று சொல்லி. எனவே நாம் எச்சரிக்கையாக இருந்து விசுவாசத்திலே உறுதியாக நிற்போமேனால் நாம் ஜெயம் கொள்வோம். நாம் ஜெயம் கொள்வர்களாக நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் நம்மை, தேவன் நம்மை குமாரரே, குமாரத்திகளே என்று அழைப்பார். அப்படியானால் விசுவாசத்திலே நாம் ஜெயம் கொள்வது, விசுவாசத்தினாலே நாம் ஜெயம் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். மார்க் 11 அதிகாரம் 24 வசனத்தை நீ வாசித்து பார்ப்பீர்கள்.
அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நாம் ஜெயம் கொள்வதில் முக்கியமான ஒரு காரியம், நாம் ஜெபத்திலே எதை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளெல்லாம் பெற்று கொண்டேன் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அந்த இருமனமாய் நாம் செயல்படாமல் உறுதியான விசுவாசத்திலே நாம் எவையெல்லாம் கேட்கிறோமோ ஜெபத்தில் அவையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் உறுதியாக விசுவாசிக்கும் போது அது நமக்கு உண்டாகும். அப்பொழுது நாம் ஜெயம் பெற முடியும். எனவே நாம் எதை கேட்கிறோமோ ஜெபத்தில் அதை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசமே அந்த காரியங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக பெற்றுக் கொடுக்கும். அப்பொழுது நாம் விசுவாசத்திலே வளருவோம், ஜெயம் கொள்வோம். இரண்டாவது மார்க்கு 11:23 ஆண்டவராக இயேசு சொல்லிக் கொடுக்கிறார், மலையை பார்த்து தள்ளுண்டு போ, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறார். அப்போ நாம் ஜெயமெடுக்க ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் எவைகளை பெற்றுக்கொண்டோம், எவைகளை கேட்டோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக மாறுவோம். ஏனென்று சொன்னால் நாம் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, ஜெபத்திலே கேட்டவர்களை பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறது போல எவையெல்லாம் ஜெபத்திலே கேட்டோமோ அவைகளெல்லாம் அந்த காரியங்களை நாம் பேச வேண்டும். அதுதான் வாயத்திலிருந்து பேசணும். மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்படியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். நாம் ஜெயம் எடுப்போம். அப்ப என்னன்னா, ஜெபத்தில் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அதே போல நாம் அந்த விசுவாசத்தோடு நம்முடைய வார்த்தைகளை பேசும்போது மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி, நாம் சப்தத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி வாயத்திலிருந்து அதை சொல்லும் போது, பேசும்போது அது அப்படியே ஆகும் என்று கர்த்தராகிய இயேசு நம்ம சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி நாம் விசுவாசமாய் பேசும்போது நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்படுவோம். மூன்றாவது, விசுவாசமாய் செயல்பட. ஒன்று, ஜெயம் எடுப்பதற்கு என்ன செய்யணும்? முதல்ல விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசமாய் பேச வேண்டும். மூன்றாவது, விசுவாசமாய் செயல்பட வேண்டும். கிரியில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். எனவே நம்ம செயல்படுதல் அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 13:16 வாசித்து பார்ப்பேன். தான தர்மங்களை செய்ய மறவாதிருங்கள், இவைகள் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எனவே நம் விசுவாசமாய் செயல்படும் போது நாம் எதை செய்தாலும் கத்திற்கண்டு, மனுஷருக்கென்று செய்யாமல் கத்திற்கென்று செய்யும் போது நாம் நம்முடைய செயல்பாடுகளை தேவனில் வைத்த விசுவாசத்தை அந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் போது நாம் ஜெயம் எடுப்போம். எனவே விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும், விசுவாசமாய் பேச வேண்டும், விசுவாசமாய் செயல்பட வேண்டும். அப்படி நாம் செயல்படும் போது, பேசும்போது, நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஜெயம் கொள்கிறவனோ அவனை கர்த்தர் என்னை குமாரனே குமார்த்தி என்று அழைப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஜெயம் கொள்கிறவர்களாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you all. God bless you all. Amen.